எனக்கடா? ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்துருக்கு. உட்காருங்க. அடேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இத கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்துருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கலான்னு பேங்க் போறேன். நான் ஏற்கனவே பணம் போட்டிருந்தேனா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கிழவி பணத்தை எடுக்கணும். அதனால தான் வருகையோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர்ல கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரங்குடி சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். முட்டை வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் இல்ல. நான் வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே, அவுத்தோடு. இங்க பாருங்க. என்னடா வெள்ளை வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளியே, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பார்த்துருச்சு. நாய் குலைக்க நான் மிரல, நாய் குலைக்க நான் மிரல, நாய் குலைக்க. திரும்ப நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. என்ன சார், காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க? காப்பியாவது அரப்பியாவது யாரு போட்டு கொடுக்குறா? சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அது குறை வேணும் இல்ல, பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன். ராஜா, அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க. மத்தவங்களா நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், செவரை வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்பு நீங்க ஜாகிரதையா பாத்துங்க. அப்படிங்களா? நீங்க வாங்க. அண்ணே வா. உங்க அண்ணியா? உட்காருங்கடி மழமழான்னு. பாரு மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா. எங்க கைய காட்டு. கைய மஞ்சளா இருக்கு. என்ன ஏன் மஞ்சளா? ஒருவேளை மஞ்சள் காமாலியா இருக்குமோ டாக்டர்? டேய், சிகரெட் பிடிக்கலன்னா கையேண்டா மஞ்சளா இருக்கு? ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சியா? ஆமா, மஞ்சள் தேய்ச்சி தேய்ச்சேன், குடிக்கல. டேய், சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு. சிகரெட் பிடிக்காதே. நான் சிகரெட்டையே குடிக்கிறது இல்லப்பா. அப்பா, நீ ஒரு அப்பா அப்பான்னு கூப்பிடறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது. அடிக்கடி கூப்பிடறாமானே. எப்பா, கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயே இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மகனே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு. நம்ம வீட்டு திண்ணையிலே ஒரு சாராய கடை வச்சிடலாம். இத வரமுறையே கிடையாது. எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆயிடு. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க, அடுத்து நீங்க. நானா? எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். லட்சுமி, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா மாசம் மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு சொல்லிட்டாங்கல்ல, உட்காருங்க. வெளியில பேஷண்டே கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் எங்களை எல்லாம் செக்அப் பண்றீங்க. மாசம் மாசம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். ஆமா. ரெடி. நம்ம சம்பந்தி வீட்டுல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்பந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதிய கல்யாணம் பண்ணி கொடுத்தமே, அந்த வீட்டுல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்த சொல்றேன். என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா, உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயேன். ஆமா, அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. என்னை விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா, நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசென்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர்ல அனுப்புங்க, நான் அங்க செக் பண்ணிக்கிறேன். ஓஹோ, பாத்து. இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா போ. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரியும்படியா சொல்லுங்க. கிசு கிசுன்னு பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசுங்க.
ஐயோ உனக்கு என்ன ஆச்சு சொல்றத சத்தமா சொல்லி தொலையேன். ஏன்டா இப்படி சத்தம் போடுற? உன் காதல்னு செவிடா. வீட்டுல எப்படி எல்லாம் சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான்டி நானும் சொன்னேன். மெதுவா சொன்னா கேக்கலையா? டாக்டர் சார், உங்க காதை கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்களா? அண்ணி உங்க தங்கச்சி வாய கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏன் என்னாச்சு? பின்ன காலங்கத்தால எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டா. ஓ, அவ எப்பயுமே அப்படித்தான். ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரை சீண்டி விட்டுட்டு இருக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க ஆச்சு அவளாச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கவனிச்சுக்க. தம்பி, இங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ராங். என்னது? மேல வாட்டர் டேங்க் லீக் ஆகுது. அது உங்க ரூம்ல லீக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம்னு வந்தேன். இல்லையே இல்ல. இத வந்துட்டேக்கா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். என்ன இது? இது யாருடைய காலா இருக்கும்? ஐயோ, இது மனுஷங்கள மாதிரி தெரியலையே. ஏதோ குதிரை கால் மாதிரில இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குதிரை வந்தது? கரெக்ட். யாரோ ஹை ஹீல்ஸ் போட்டவங்க தான் நடந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் ஹை ஹீல்ஸ் போட மாட்டாங்களே. சிஸ்டர், காலை காட்டுறீங்களா? பாரு, நல்லா பாரு. என் செருப்புல ஏதோ சேரோட்டி இருக்கா? ஈஸியா கரோனாவா? பேட்டா. இதே குதிரை கால் தான். இந்த செருப்பு தான் தப்பு பண்ணிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மார்னிங் நீங்க தோட்டத்து பக்கம் வாக்கிங் டேக்கிங் போனீங்களா? நானா? ஆ. இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சதே 8 மணிக்கு தான். இப்பதான் குளிச்சிட்டு நேரா ரூம்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு வரேன். ஐ சி. அப்போ உங்க ஹை ஹீல்ஸ் மட்டும் தனியா தோட்டத்துக்கு போய் சேத்த புசிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அப்படித்தானே? What do you mean? ஐ மீன் இது உங்க கால் அடையாளம் இல்ல நீங்க சொன்னாலும் உங்க ஹை ஹீல்ஸ் காட்டி கொடுத்துருச்சு. அதனால எங்க வீட்டு சட்டப்படி ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துணியும் கொண்டு வந்து தொடச்சு விட்டுருங்க. என்னமா நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். என்ன? நான் துடைக்கிறதா? கண்டிப்பா நீ தான் துடைக்கணும். புரியுதா? ஓகே, துடைக்கிறேன். ஆனா இந்த வீட்ல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் என்ன துடைக்கணும்? துடைக்கிறேன். வள்ளி, துணியை கொண்டு வா. கொடு. இங்கே வாங்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்களே. இந்த தப்பு நான் தான் பண்ணேன். நானே தொடச்சேன். ஆனா நீ எப்ப ஹீல்ஸ் போட ஆரம்பிச்ச? சுமாரா லட்சுமி, உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி ஒண்ணுதான் நான் இப்படி பண்ணேன். ஐ எம் சாரி. இங்க கொடுங்க தம்பி, நானே துடைக்கிறேன். நோ, அவனே துடைக்கணும். இப்படி எல்லாம் விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன உட்காந்துருக்கீங்க? நின்னா கால் வலிக்குது, அதனாலதான் உட்காந்துருக்கேன். இன்னும் கோவமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல சிரிக்கதான் கூடாது, கோமா கூட இருக்க கூடாதா? அம்மாடி, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் நாளைக்கே ஊருக்கு போறேன். அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. நீங்க போயிட்டா எனக்கு நானும் வந்துருவேன். உங்களுக்கு என்ன? நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க இங்க இருந்து போறதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசாட்சி என்னையே உறுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியா? என்ன சரி, என் மேல திடீர்னு இப்படி ஒரு அனுதாபம்? காலையில என்ன அவமானப்படுத்த நல்ல சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டீங்களே. ஏன் சார்? நானோ உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்ல. நீங்க என்ன எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டீங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா நிலைமை சீரியஸா போன உடனே நானே வாபஸ் வாங்கிட்டேன். ஏங்க, நான் உனக்கு கேக்குறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தனம் செய்யலாம் தப்பா? அதைத்தானே நானும் கேக்குறேன். இப்ப குடும்பத்தனம் பண்ணாம இந்த வீட்ல நீங்களாம் இப்படிதான் இருக்கீங்களோ? சிரிக்க கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு கேட்க கூடாது. ஐயோ, என்னெல்லாம் ரூல்ஸ், என்னெல்லாம் கண்டிஷன்ஸ். இப்படி கையும் காலம் கட்டி போட்டு அடிமை மாதிரி நீங்களாம் எப்படி இருக்கீங்க? மை காட். அது என்னமோ எனக்கு சின்ன வயசுல பழகி போச்சு. நீங்க மட்டும் அப்படி இல்ல, இந்த வீட்ல எல்லாருமே அப்படிதான். நீங்க மட்டும் என் கூட ஒத்துழைச்சா எல்லாருமே சுதந்திரமா இருக்க ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ரொம்ப ஸ்பெஷல், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது.
சத்தியமா 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 ராஜேஸ்வரி அம்மா மேல சத்தியமா. ஓகே. ஜெகன், என்ன உனக்கு இந்த ரஜினிகாந்த் படம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே? யார் சொன்னா? உங்க அண்ணன் தான். ஆமா பிடிக்கும். ஏன் பயப்படுறேன்? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீட்ல எங்க கேட்க முடியுது? இங்க இருக்கிற ஒரே வாய்ஸ் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மாள் வாய்ஸ். ஆமா, இந்த டிசிப்ளின் கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா ஜெகன்? பிடிச்சிருக்காவா? அந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்ப என் வழிக்கு நீ ரொம்ப ஈஸியா வந்துட்ட ஜெகன். நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். ஏக்தம் நான் ரெடி. என்ன வழின்னு சொல்லுங்க. குட். இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு என்கிட்ட நீ கரெக்டா சொல்லிட. இப்போ உனக்கும் எனக்கும் ரஜினிகாந்த் சாங்ஸ் பிடிக்கும். ஆன்டிக்கு டிசிப்ளின் கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிக்கும். அங்கிள் எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா, அவரும் அவர் தோட்டமும். ஏன் ஜெகன்? எங்க அப்பா கிட்ட தோட்டத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மாட்டிக்குவாங்க. ஒரு தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? பரதேசி பரதேசி, இத்தனை நாள் என்னடா பண்ண? பக்கத்து தோட்டத்து பூ இவ்வளவு பெருசு வந்தோடதான் என் ஞாபகமே வந்ததோ. இப்போ ஒண்ணு கெட்டு போற. நான் சொல்றபடி செய். இங்க வா. யூரியா 70% எடுத்துக்க, டெமக்ரான் 60% எடுத்துக்க, அமோனியம் சல்பேட் 20% எடுத்துக்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணு. பூ ஒண்ணு இவ்வளவு பெருசு வரலன்னா என் பேரை மாத்தி வை. போ. அப்புறம் என்னாச்சு? பெரிய பெரிய காலிஃபிளவர் வந்துச்சா? எங்க வந்தது? எல்லா காலிஃபிளவரும் மண்ணோர மண்ணா மக்கி போச்சு. ஐயோ, அந்த ஆள் என்ன பண்ணா? எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தைரியம் இருந்தா அவன் வீடு இருக்க சேரிங் கிராஸ் ரோட்டு பக்கம் போக சொல்லு. பாவம் அங்கிள், தேவையில்லாத வேலை. ஆமா, உங்க பெரியண்ணா எப்படி ஜெகன்? சாரி, பெரியன விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் ஜெகன்? அப்புறமா எனக்கு எங்க அண்ணா வழக்கமா தர 10 ரூபாய் 20 ரூபாய் யார் தருவா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நீ இந்த காதுல சொல்றத இந்த காது வழியா கூட போகாம இத முடிக்கிறேன். எங்க அண்ணன் 2 பேருக்கும் பிடிச்சது சீட்டாட்டமும் சிகரெட்டும் தான். சீட் ஆடுவாங்களா இந்த வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள எறும்பு ஊர்னா கூட எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அதான். எங்க அண்ணனுங்க 2 பேரும் ஆபீஸ்ல தான் விளையாடுவாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் ஜெகன்? ஒரு நாள் எங்க வாத்தியார் ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆனப்போ என் கையில பணம் இல்ல, நேர ஆபீஸுக்கு போனேன். என்னடா உட்கார்ந்து சிகரெட் பிடிக்கிறீங்க? சொன்ன கேளுங்க. சிகரெட் பிடியா? ஓ சிகரெட் நானா வச்சுக்க முடியும்? என்ன அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்ன சீட்டாடிட்டு இருக்கீங்க? இதென்ன ஆபீஸா? போங்க, பேச்சு வெளியே போங்க. போங்க. வா, எப்ப வந்த? ஜெகன், ஏன் வந்த? வா, வெளில போய் பேசு. வாடா டேய். வா, தனியா பேசுவோம் வாடா. என்னடா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்ட? என்ன சீட்டாட்டம்? ரம்மி, நம்ம எங்கடா ஆடணும்? மத்தவங்க ஆடினாங்க, நாங்க சும்மா பார்த்தோம். நான் தான் பார்த்தனே. பாத்துட்டாங்க. பாத்துட்டியா நீ? நீ சினிமாவுக்கு போறோம்னு சொன்னல? ஆமா.